பாவியான எந்த ஒரு மனுஷனும் பரலோகத்துல பங்கடைய முடியாது, தேவ சமூகத்துல இருக்க முடியாது. அப்போ உங்க பாவம் போகணும் அப்படிங்கறதை அறிவுறுத்தி அதற்கு என்ன வழின்னு சொல்லி கொடுக்கிறவர் தான் உண்மையான சுவிசேஷகர், உண்மையான போதகர். அது இல்லாம வாரம் வாரம் வெட்டி கதைகளை ஜனங்களிடத்திலே பரம்ப செய்து வீணான கட்டுக்கதைகளை உங்களுக்கு ஆலோசனைகளாக சொல்லி வருகிற யாருமே தேவனாலே அனுப்பப்பட்ட ஊழியர்கள் கிடையாது. அவர்கள் உங்களை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க போவதும் இல்லை. ஆனா அவங்களோட பிரசங்கங்கள் எல்லாமே காதுக்கு இனிமையா ரொம்ப நல்லா கேட்கறதுக்கு சுகமா இருக்கும். பள்ளிக்கூடத்துல நமக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம நமக்கு இஷ்டப்படி கிராஃப்ட், டிராயிங், விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு முழுதும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன், எதிர்காலம் என்ன ஆகும்? ஆனா சிறு பிள்ளைகள், முதிர்ச்சி இல்லாதவர்கள் அதை தான் விரும்புவாங்க, அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ மயக்குகிற பிரசங்கங்கள் தான் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னா இன்னும் நீங்க எந்த விதத்திலும் முதிர்ச்சி அடையல அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம்.